வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 5.5 லட்சம் பணம் பறிமுதல். பறக்கும் படையினர் அதிரடி. மக்களை மிரட்டி பாஜகவினர் வாக்கு சேகரிக்கின்றனர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளே இல்லாத நிலை உருவாகி உள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் லிங்காரெட்டிபாளையம் பகுதியில் உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட ரூபாய் 5.50 லட்சம் பணம் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்து வருகிறது. தேர்தல் துறையினர் மற்றும் போலீசார் மாநில எல்லைகள் உள்ளிட்ட பல இடங்களில் சோதனை சாவடி அமைத்து 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையில் காட்டேரிக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் மற்றும் லூர்துநாதன் ராஜன் உள்ளிட்ட போலீசார் லிங்காரெட்டிபாளையம் சர்க்கரை ஆலை அருகே அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தனர். அதில் உரிய ஆவணமின்றி ரூபாய் 5.50 லட்சம் பணம் எடுத்து வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து காரை ஓட்டி வந்த உருவையாறு பாகூர் மெயின் ரோட்டை சேர்ந்த ஸ்ரீஹரி சீதாராமன் என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் மயிலம் பகுதியில் ரியல் எஸ்டேட் பத்திர பதிவுக்காக அந்த பணத்தை அவர் எடுத்து செல்வதாக தெரிவித்துள்ளார். ஆனால் பணத்துக்கான உரிய ஆவணம் இல்லாததால் அந்த பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் பிரபாகரனிடம் அதனை ஒப்படைத்தனர். பாஜகவினர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு கையெழுத்து வாங்கியுள்ளதாகவும், பாஜகவுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் அரசு மூலமாக இலவச திட்டங்கள் வழங்கப்படாது என மக்களை மிரட்டி 2 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கு சேகரிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி மின்சாரத்துறையை அதானியிடம் ஒப்படைப்பதற்கு அனுமதிக்காவிட்டால் முதலமைச்சர் பதவியை பறித்து விடுவோம் என கூறி பாஜகவினர் முதலமைச்சர் ரங்கசாமியை மிரட்டி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு கையெழுத்து வாங்கியுள்ளனர் என்றும், மின்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு மின்துறை ஊழியர்கள் வாக்களிக்கலாமா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், கல்வித்துறையில் விதிமுறைகளை மீறி ஆசிரியர் இடமாறுதலில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும், அமைச்சர் நமச்சிவாயம் கல்வித்துறையை சீரழித்து விட்டார் என்றும், அண்டை மாநிலமான தமிழகத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் முயற்சியால் பல லட்சம் கோடி முதலீட்டில் ஏராளமான புதிய தொழிற்சாலைகள் கொண்டுவரப்பட்டு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் பாஜக ஆளும் புதுச்சேரியில் கடந்த 3 ஆண்டுகளில் ஒரு புதிய தொழிற்சாலைகளை கூட ஆளும் அரசு கொண்டுவரவில்லை என சாடினார். மேலும் பேசிய அவர், புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் பள்ளி, கல்லூரி வளாகங்களில் தரமாக கிடைக்கிறது. முதலமைச்சர் வீட்டருகே கஞ்சா புழக்கம் அதிகமாக உள்ளது. கஞ்சாவால் 5 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கு மிக சீர்குலைந்துள்ளது. பாஜகவிற்கு வாக்களிக்கவில்லை என்றால் அரசு மூலமாக வழங்கப்பட்டு வரும் இலவச திட்டங்கள் வழங்கப்படாது என மக்களை மிரட்டி 2 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கு சேகரிக்கின்றனர். இது தொடர்பாக தேர்தல் துறைக்கு புகார் அளிக்க உள்ளோம் என்றார். கோட்டக்குப்பத்தில் அதிகாலை உடற்பயிற்சி கூடத்திற்கு நடந்து சென்ற அரசு மருத்துவமனை டாக்டரிடம் பணம் பறித்த கல்லூரி மாணவர்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் திவான் கந்தப்ப நகரை சேர்ந்தவர் ஆறுமுகன் மகன் சந்தோஷ். இவருக்கு வயது 36.
டாக்டரான இவர் முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவராகவும் நரம்பியல் துறை உதவி பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். இவர் சம்பவத்தன்று வழக்கம் போல காலை பெரிய முதலியார் சாவடியில் உள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு நடந்து சென்றார். ஈசிஆர் சாலையில் நடந்து சென்ற இவரை பின்னால் பைக்கில் வந்த 3 பேர் மோதி கீழே தள்ளிவிட்டனர். இதில் நிலைகுலைந்து கீழே விழுந்த டாக்டர் சந்தோஷின் செல்போன் மற்றும் மணி பர்ஸ் சாலையில் விழுந்தது. பைக்கில் வந்த 3 பேரும் பர்ஸை எடுத்துக்கொண்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றனர். இதுகுறித்து டாக்டர் சந்தோஷ் கொடுத்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் சக்தி வழக்கு பதிவு செய்து அரசு டாக்டரிடம் பணப்பறிப்பில் ஈடுபட்ட 3 பேரை பிடிப்பதற்கு சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையில் தனிப்படை அமைத்தார். சப் இன்ஸ்பெக்டர்களான ராஜேஷ், திவாகர், ரமேஷ் ஆகியோர் கொண்ட குழுவினர் அந்த பகுதியில் இருந்த 20க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்த காட்சிகளை வைத்து பணப்பறிப்பில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்தனர். நேற்று காலை முக்கிய குற்றவாளியான கோட்டக்குப்பம் பெரிய தெருவை சேர்ந்த பஷீர் மகன் நசீர் பாஷாவை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கோட்டக்குப்பம் அம்பேத்கர் வீதியை சேர்ந்த குமார் மகன் சாம்பசிவம், முருகன் மகன் கீர்த்திவாசன் என மொத்தம் 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து டாக்டர் சந்தோஷிடம் பறித்த ரூபாய் 7,500 பணம், பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் 3 பேரையும் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட நஷீர் பாஷா கடலூர் அரசு கல்லூரியில் BSc 3ஆம் ஆண்டும், சாம்பசிவம் புதுச்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டும் ஆங்கிலமும் படித்து வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மத்திய பல்கலைக்கழகத்தில் 3 நாட்கள் நடைபெறும் திரைப்பட திருவிழாவில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இத்தாலி, ஜெர்மன், பிரெஞ்சு உள்ளிட்ட 10 மொழிகளை சார்ந்த 30 திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மின்னணு ஊடகம் மற்றும் தகவல் தொடர்புத்துறை சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் திரைப்பட திருவிழாவை பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு தொடங்கி வைத்தார். மின்னணு ஊடகம் மற்றும் தகவல் தொடர்புத்துறை தலைவர் ராதிகா கண்ணா, பேராசிரியர்கள் முத்தமிழ், அருள்செல்வன் மற்றும் ஊடகத்துறை மாணவர்கள் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த திரைப்பட விழாவில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இத்தாலி, ஜெர்மன், பிரெஞ்சு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மொழிகளை சேர்ந்த 30 திரைப்படங்கள் திரையிடப்படுகிறது. சமீபத்தில் வெளியான காதல் தி கோர் என்ற மலையாள திரைப்படத்தின் இயக்குனர் ஜோ பேபி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கிடையே உரையாற்ற உள்ளார். இந்த விழாவில் குறும்படம் மற்றும் புகைப்பட போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசுகளும் வழங்கப்பட இருக்கின்றன. சினிமா மற்றும் திரையரங்கம் இனம், மொழி கடந்து மக்களை ஒன்று சேர்க்கும் கலையாக இருக்கிறது. இதனை அடிப்படையாக வைத்து சினிமா அனைவருக்குமானது என்ற அடிப்படையில் இந்த திரைப்பட விழா நடைபெற்று வருகிறது. மேலும் நல்ல சினிமாவை பார்ப்பதற்கும் அதை பற்றிய உரையாடலை தொடங்கவும் இந்த திரைப்பட விழா உதவும் என்கின்றனர் புதுச்சேரி பல்கலைக்கழக திரைப்பட திருவிழா ஒருங்கிணைப்பாளர்கள். ஆர்ட்லேண்ட் குழந்தைகள் கலை மையத்தின் 29வது ஆண்டு விழா புதுச்சேரி ஜவஹர் நகர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் கலை பண்பாட்டு இயக்குனர் கலியபெருமாள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சாதனை கலைஞர்களுக்கு ஆர்ட்லேண்ட் விருதுகளை வழங்கினார். பாரதியார் பல்கலைக்கூட நுண்கலை துறை தலைவர் சிற்பி பிரபாகரன் சிறப்புரையாற்றி ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக சமூகம் ஜாலி ஹோம் நிறுவனர் புருனோ சாவியோ மற்றும் ரோட்டரியன் தேவிகா கலந்து கொண்டனர். நிறுவனர் ஓவியர் சரவணகுமார் வரவேற்புரையாற்றினார். புதுவை ஓவியர் கலைமாமணி சேகர் கலை சேவையை பாராட்டி அவருக்கு ஆர்ட்லேண்ட் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. முதுபெரும் கலைஞர்கள் BBN ஆச்சாரியா மற்றும் உபேந்திரா ரத்ரா ஆர்ட்லேண்ட் சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டது. ஓவியர்கள் மணிமாறன், அபேல், ராஜ்கண்ணு, மரசிற்பி சாமிநாதன், நவீன நாடக கலைஞர் ஆசிரியை ஸ்டெல்லா ஆகியோருக்கு ஆர்ட்லேண்ட் விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஆதிரை மற்றும் ஓவியர் செந்தில்குமார் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தார்கள். பிரீத்தி விஜயகுமார் தொகுப்புரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாட்டினை சிவராமன், ரஹானா, கோபிகா, அபர்ணா, ராஜ்பிரியா மற்றும் ஸ்னேகா செய்திருந்தனர்.
புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பி தெலுங்கில் பேசி அப்பகுதியில் வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி மக்களவைத் தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பி போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அவர் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் இன்று ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே அமைந்துள்ள புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் வைத்திலிங்கம் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் அப்பகுதி மக்களின் மொழியான தெலுங்கில் பேசி தனக்கு வாக்கு சேகரித்தார். அவருடன் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். மத்தியில் ஒரு வலுவான எதிர்க்கட்சி இல்லாத நிலை இப்போது உருவாகியுள்ளதாகவும், இந்தியா கூட்டணி என்பது இப்போது எங்கு இருக்கிறது என்பது தெரியவில்லை என தேர்தல் பரப்புரையின் போது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சித்துள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தொடர் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட முதலமைச்சர் ரங்கசாமி பேசுகையில், இந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகப்படியான இடங்களை பிடித்து ஆட்சி அமைக்கப் போவது உறுதி. மத்தியில் ஒரு வலுவான எதிர்க்கட்சி இல்லாத நிலை என்பது இப்போது உருவாகியுள்ளது. இந்தியா கூட்டணி என்பது இப்போது எங்கு இருக்கிறது என்பதே தெரியவில்லை. அந்த கூட்டணிக்கு வந்தவர்கள் எல்லாம் இப்போது சென்றுவிட்டனர். இந்தியாவை ஒரு வலுவான நாடாக மாற்றும் திறமை பிரதமர் மோடிக்கு மட்டுமே உள்ளது. புதுச்சேரியில் இருந்து யாரை தேர்வு செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும்? மத்தியில் அமைச்சராகும் வாய்ப்பு பெற்றவரையா அல்லது பாராளுமன்றத்தில் ஒரு மூலையில் உட்கார்ந்து இருப்பவரையா என சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் மதுவை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நாம் தமிழர் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பிரச்சாரத்தில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் காலை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட வழுதாவூர் சாலையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் வேட்பாளர் மேனகாவிற்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தொண்டர்கள் மற்றும் தமிழ்நாடு மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ஹிம்லர் தலைமையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அருகிலுள்ள கடைகளுக்கு சென்று தங்களது தேர்தல் பிரச்சார நோட்டீஸ்களை கொடுத்து வாக்கு சேகரித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர், புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அமைக்கின்றது. தற்போது புதியதாக எழுச்சியாக உருவாக உள்ள எங்களது கட்சிக்கு வாக்களிக்க வாக்காளர்கள் தயாராக உள்ளதாகவும், புதுச்சேரி என்றாலே மதுதான் என பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றால் மதுவை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக பாஜக மாநில செயலாளர் வெற்றிச்செல்வன் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பாஜக மாநில செயலாளர் வெற்றிச்செல்வன் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக முதலியார்பேட்டை பகுதியில் தெருமுனை மற்றும் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதியில் உள்ள ஏழை கூலி தொழிலாளர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனைகளையும் நலத்திட்டங்களையும் எடுத்து கூறி தாமரை சின்னத்தில் வாக்களிக்க ஆதரவு திரட்டினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 5.5 லட்சம் பணம் பறிமுதல். பறக்கும் படையினர் அதிரடி. மக்களை மிரட்டி பாஜகவினர் வாக்கு சேகரிக்கின்றனர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகளே இல்லாத நிலை உருவாகி உள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு.
இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.